நீங்கள் நேம் வச்சு யார் மேல் ஃபீமேல் அவங்களுக்கு தெரியும். மனைவியாப்பா. பாரத்திற்கு நிலா எவ்வாறு உருவாகிறார்? மனைவி, ஒய்ஃப். ரைட்பா. ஃபஸ்ட்டு ஆதித்யா. அப்போ யாராக இருக்குன்னா சகோதரனாக இருக்கணும். ஏன்னா ஆதித்யாவோட சகோதரி சிஸ்டர் தான் யாருன்னா பானு அப்படின்ட்டாங்கப்பா. ரைட்டா? ஆதித்யாவோட சகோதரி தான் பானு. ரைட். ரெண்டாவது கண்டிஷன் என்னப்பா? பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை. இன்னும் பாரத் யார் ஜெயந்த் யாருன்னு நமக்கு தெரியல, அடுத்தது போயிடுங்க, லாஸ்ட்டாக வந்துக்கலாம். நிலா என்பவர் பானுவின் தாயார். ரைட்டா? பானுவோட அம்மா யாருன்னா நிலாவம்பா. ரைட்டா? அப்போ நிலா வந்து மதர், அவங்களுக்கு 2 பசங்க, இது வரை ஆதித்யா பானு. ரைட்பா. அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலா என்பவர் பானுவின் தாயார், முடிஞ்சுதா? ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். பாருங்க, ஆதித்யா, அடுத்தது யாருன்னா ஜெயந்த். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ், 2 பிரதர்ஸ், இதான் சொல்லியிருக்காங்க, சகோதரர்கள். ரைட். அடுத்தது பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை அம்பா. அப்போ ஜெயந்தோட ஃபாதர் யாருன்னா பாரத். அவ்வளோதான்பா, முடிஞ்சிச்சா? இப்போ கொஸ்டின் என்னவா கேட்குறான்? பாரத்திற்கு நிலா எந்த வகையில் உறவாகிறார் இதான் கேட்குறாங்க. அப்போ நிலா வந்து பாரத்திற்கு எந்த வகையில் உறவுனா ஒய்ஃப், மனைவி. ரைட்பா. இது ட்ரை பண்ணுறீங்களாப்பா? 33. ஏவும் பியும் உண்மையான சகோதரர்கள். அது என்னப்பா உண்மையான சகோதரர்கள்? ரியல் பிரதர்ஸ், பிளட் பிரதர்ஸ். நம்ம ஜென்ரலாக சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அவங்களையும் நம்ம வந்து அண்ணா தம்பி அப்படின்னு தான் அழைப்போம். ஆனால் ரியல் பிரதர்ஸ்னால் பிளட் பிரதர்ஸ் அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர்கள். அதான் இன்டைரக்டாக சொல்ல வரோம். ரைட்டா? அதான் உண்மையான சகோதரர்கள்னு சொல்கிறோம். சியும் டியும் வந்து கப்புள்ஸ், மேரிட் கப்புள். அதில் ஆண் யார் பெண் யார் இதான் பார்க்க போகிறீங்க. அப்புறம் இ வந்து ஏவோடைய மகள் அம்பா. பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. ரைட்டா? அடுத்து எஃப்ஓட ஹஸ்பண்ட் யாருன்னா பி அம்பா. ஏவோட மதர் யாருன்னா ஜி. சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டாட்டர் ஆஃப் பி. ரைட். ஃபஸ்ட் ஃபைனலாக ஹெச்சுக்கு எஃப்க்கு எந்த வகையில் ரிலேஷன்ஷிப் இதாம்ப சொல்ல போகிறீங்க. ஸோ அப்வியஸ் ஹெச் ரிலேட்டட் டு எஃப். ஹெச் என்பவர் எஃப்க்கு எந்த வகையில் உறவாகிறார்? நிறைய கண்டிஷன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டான ஆப்ஷனை சொல்லுங்கள். ஒருவேளை சும்மா சொல்கிறேன்பா, இப்போ கிராண்ட் டாட்டர்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதை சொன்னால் இது வந்து டாட்டர் ஆஃப் டாட்டர், அது கூட கிராண்ட் டாட்டர்னு சொல்லலாம் இன்டைரக்டாக. இது கூட வாய்ப்பு இருக்குது. ரைட்டாப்பா? மகளின் மகள், அதை கூட நம்ம சொல்லலாம். இதை விட்டுருங்க, இது இன்டைரக்டாக இருக்கு, அதனால இந்த ஆப்ஷனை அடிச்சிருங்க, இது வேண்டாம். ரைட்டா? மிச்சம் 3த்துல எது ரைட்டு? டாட்டரா, கிராண்ட் டாட்டரா, சன் ஒய்ஃபா, மகளின் மனைவியா? அது லாஸ்ட் ஆப்ஷன் அடிச்சிருங்க, அது வேணாம். மகளின் மகள் அது இன்டைரக்டாக இருக்குது அப்படின்னாலும் அது கிராண்ட் டாட்டரோட மீனிங் தான். மகளின் மகள்னாலும் நம்ம பேத்தி. இது ஒன்றும் இல்லை, அதாவது இது மகள் பியின் கணவர் சி, அதுவா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு, இங்கிலீஷில் என்ன சொல்ல, டாட்டர் ஆஃப் பி. அதாவது பியோடைய மகள் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இருங்க, பியோடைய மகளோட ஹஸ்பண்ட் யாருன்னா சின்றாங்க. பியோடைய மகளுடைய ஹஸ்பண்ட் யாருன்னா சி. இப்படி சொல்கிறாங்கப்பா, புரியுதா? அதுதான் சொல்ல வர்றாங்க. அது இங்கிலீஷில் என்ன கிளியராக, தமிழில் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, மகள் பியின் கணவர் சி அப்படி சொல்லிட்டாங்க. ரைட்பா. கிராண்ட் டாட்டர் பேத்தி. சரி, அப்படியே செக் பண்ணிடலாமாப்பா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஏ அண்ட் பி பிரதர்ஸ், இது அப்படியே பார்த்துங்க. சி அண்ட் டியும் மேரிட் கப்புள், திருமணமான தம்பதிகள். யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப் தெரியல. அடுத்து நான் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்ப்பா. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே தான் ஒரு கன்ஃபார்மான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஈ யாருன்னா, ரைட்டாப்பா, ஏயின் மகள். ஈ இஸ் த டாட்டர் ஆஃப். என்ன மீனிங் பா இதுக்கு? ஈ இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா, ஈ வந்து டாட்டர். அப்போ ஏ யாராவது இருக்கணும், அவங்க ஃபாதராக இருக்கலாம், இல்லை மதராக இருக்கலாம். ரைட்டா? ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க, ஏவும் பியும் யாராம்பா? பிரதர்ஸ். ஓகேங்களா? ரைட். அப்போ ஏவும் பியும் யாருன்னா சகோதரர்கள். ரைட்டா? அவங்க 2 பேரும் ஆண்கள்பா. ஏவும் பியும் யாருன்னா ஆண்கள், 2 பிரதர்ஸ். ரைட். அடுத்து என்னப்பா சொல்லியிருக்கான்? இன்னும் சிடி பற்றி பார்க்கலாம், இது லாஸ்ட்டாக வந்துக்கலாம். அடுத்தது பி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ரைட்டாப்பா? அப்போ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. அப்போ டி வந்து யாராக இருக்கணும் பாருங்கப்பா, இவங்க 2 பேரும் பி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஓகே பாருங்கப்பா, இவங்க 2 பேரும் 2 பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இது ஏவோட பொண்ணுப்பா, இது பியோடைய பையன். பியோடைய பையன் யாருப்பா? சார் பியோட பையன் சொல்லலை, ஜஸ்ட் பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், சி அண்ட் டி மேரிட் கப்புள். சி அண்ட் டியும் திருமணமான தம்பதிகள்.
இதில் யார் ஆண் யார் பெண்ணுப்பா? இன்னும் சொல்லலையா? ஏவுடைய மகள் ஈ தானே சொன்னாங்க. பாரு, ஈ இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. ஏவுடைய பொண்ணு வந்து ஈன்னு சொன்னாங்க. அடுத்த கண்டிஷனாக ஏவும் பியும் பிரதர்ஸ். பாருங்க, ஏவும் பியும் சகோதரர்கள். ரைட்டா? இதான் எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. பாருங்கள், பி இஸ் ஃபாதர் ஆஃப் டி. பி வந்து யாருன்னா டியோடைய தந்தை. இதுவரை நம்ம பார்த்தது என்ன, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இது ஏவுடைய பொண்ணு, இது பியோடைய பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். டியும் சியும் மேரிட் கப்புள், திருமணமான தம்பதியர். அந்த தம்பதியர்னால் நம்ம இந்த சிம்பிள் எழுதிக்கலாம் நடுவில். இந்த மாதிரி ஒரு லைன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா நீங்கள் எழுதணும் யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப், அது வாய்ப்பு தானே, அதனால் சரியாக எழுத முடியாது. ஆனால் இப்படியே எழுதுங்க. ஓகேப்பா. அடுத்தது எஃபோட ஹஸ்பண்டு பி ஆம்பா. பாருங்கப்பா, ரைட்டா? எஃபோட ஹஸ்பண்ட் யார்? பிபா. அப்போ எஃப் யாராக இருக்குன்னா பியோட ஒய்ஃப். இது ஓகே பாருங்கப்பா. எஃபோட ஹஸ்பண்டு பி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா. ஏவோட மதர் நேம் வந்து ஜி ஆம்பா. ஏவோட மதர் ஜி. அப்போ ஜி வந்து மதரா? அவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒன்று ஏ ஒன்று பி. இதான் ரியல் பிரதர், உண்மையான சகோதரர்கள்னு சொன்னாங்க. ரைட்டா? இது முடிஞ்சுதா? அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா. சி இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டாட்டர் ஆஃப் பி. பியோட பொண்ணோட ஹஸ்பண்ட் யார்? ரைட்டாப்பா? பியோட பொண்ணோட ஹஸ்பண்ட் யாராம்பா? அப்போது பியோட பொண்ணு அப்போ யாராக இருக்கணும்? டியாக இருக்கணும். அவங்களோட ஹஸ்பண்ட்னா சி. இது இன்டைரக்டாக சொல்ல வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேப்பா? பியின் மகளின் கணவன் சி. இதனப்பா சொல்கிறேன், பியின் மகளின் கணவன் சி. டைரெக்டாக சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, லாஸ்ட்டாக என்னப்பா சொல்கிறாங்க? ஹெச் இஸ் த டாட்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. சியோடைய மகள் யாருன்னா ஹெச் ஆம்பா. ரைட்டா? சியின் மகள் ஹெச். அவ்வளோதான்பா. இன்னும் வேறு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா? எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஹெச்சுக்கும் எஃப்க்கு, இன்னும் ஹெச் எங்கேப்பா இருக்காரு? லாஸ்ட்டாக ஹெச் இஸ் த டாட்டர் ஆஃப் சி. ரைட், இங்கே தான் ஹெச். ரைட்பா, முடிஞ்சுதுப்பா. இப்போ ஹெச்சுக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா பார்த்து சொல்லுங்கப்பா. ஹெச்சுக்கும் எஃப்க்கு இந்த வாட் இஸ் ஹெச் ஆஃப் பி. தமிழில் என்ன கேட்குறேன்னா, எஃப்க்கு ஹெச் எந்த வகையில் உறவாகிறார். அப்போ ஹெச் வந்து எஃப்க்கு எந்த வகையில் உறவுன்னா, இவங்க 2 பேரும் ஃபாதர் அண்ட் மதரா? இது யாருன்னா பியோடைய பொண்ணு. ரைட்டா? இது அவங்களுடைய பொண்ணு. அப்போ என்ன சொல்லணும்னா பேத்தி. ரைட்டாப்பா? கிராண்ட் டாட்டர். கொஞ்சம் நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டது.